ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சியில போதை நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போதையினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போதைக்காரங்களால எத்தனை பேர் அழிக்கப்பட்டிருக்காங்க, சிதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த காணொளி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அடுத்த நெடுங்குன்றம் பகுதியில கஞ்சா போதையில் வந்த கும்பல் ஒன்று சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை ஆயுதங்களால தாக்கி ரகளையில ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நெடுங்குன்றம் 8வது வார்டுக்கு உட்பட்ட பிள்ளையார் கோவில் தெருவுல அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர்களும் இளைஞர்களும் ஒன்றா அமர்ந்து கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த ஒரு கும்பல் அந்த இளைஞர்களிடம் தேவையின்றி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த கும்பலை சேர்ந்தவங்க கஞ்சா போதையில் இருந்ததா சொல்லப்படுது. வாக்குவாதம் முற்றிய நிலையில்தான் மறைத்து வைத்திருந்த வீச்சரிவாள் மற்றும் வெட்டு கத்திகளை எடுத்த அந்த கும்பல் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களை சரமாரியாக தாக்க தொடங்கியிருக்கு. திடீரென ஆயுதங்களுடன் புகுந்த அந்த கும்பல் கண்ணில் பட்டவர்களை எல்லாரையும் வெட்ட முயன்றது மட்டும் கிடையாம சிறுவர்கள் பயந்து அலறி அடித்து ஓடியும் கூட அவங்கள விடாம விரட்டி அவங்க பயமுறுத்திருக்காங்க. நள்ளிரவுல குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து போதை கும்பல் நடத்திய இந்த வெறி செயலால நெடுங்குன்ற மக்கள் மிகுந்த அச்சத்துல இருக்காங்க. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் இது பத்தின தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. கிளாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் சமூக விரோத கும்பல்கள் பொதுமக்களை அச்சுறுத்துவதை தடுக்க காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியா கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.